Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1156 part 2. ஓபன் பண்ணா பைரட்ஸோட இடம் இருக்குதே அந்த பீஹைவ் அந்த இடத்த காட்டுறாங்க. எவனோ ஒருத்தன் ரொம்பவும் கோவமா உள்ள வந்துகிட்டு இருக்கான். அவன் வர வர அங்க இருக்க கேண்டில்ஸ் எல்லாம் ஒன்னா ஆஃப் ஆகும். பேய் வர்ற மாதிரி எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெளியில காட்டுவானுங்க. பைரட் ஐலாண்ட் எப்படி இருக்கும், எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு கும்மாளம் போட்டுட்டு இருப்பானுங்கல்ல. அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டை கேட்ட உடனே ஆத்தாடின்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. பைரட்ஸுங்களே பயப்படுறானுங்கன்னா அது வேற யாரும் இல்ல, அந்த ஷிரியூன்னு ஒருத்தன் இருக்கானே, அதான் பிளாக் பியர்டோட செகண்ட் ஷிப் கேப்டன். அவன் வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒருத்தன் கோபமா வந்தான்னு சொன்னல, அது வேற யாரும் இல்ல, பிளாக் பியர்டு. வந்தவன் காட்டு கத்துவான். என்னடா நடக்குது இந்த உலகத்துல, நான் தீவை விட்டு போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள என்ன பண்ணி தொலைஞ்சிங்கன்னு கத்திட்டு வருவான். அதான் கோபியை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு, அதை தான் கேட்டுட்டு வர்றான். வாஸ்கோ அவன் பாட்டுக்கு வழக்கம் போல சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். பிளாக் பியர்டு அந்த பிசரோ இருக்கான்ல, அதான் அந்த பில்டிங், அவனை பிடிச்சி கத்துன்னு கத்துவான். நீ என்னடா கிழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு. உடனே அது ஐயோ டீச்சி எல்லாம் போச்சு, நான் இதுக்கு காரணம் இல்லைன்னு கதரும். அவன் இந்த பிசரோவோட மூஞ்ச புடிச்சு இழுத்து, வேகா பங்கோட மெசேஜ கேட்டில்ல, இந்த உலகம் கடைசி நொடியை நோக்கி போயிட்டு இருக்குது. போனகிளிப்ஸுமே அண்டர் வேர்ல்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்காக பைரட் எம்பையர்ஸ், வேர்ல்டு கவர்மெண்ட், நேவி ஆளுங்க, அவனுங்க இவனுங்கன்னு ஒருத்தன் விடாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களெல்லாம் தாண்டி போகாம ஜெயிக்க முடியாதா லூசு பயல அப்படின்ட்டு அவன் நெத்தியில கன் எடுத்து வச்சிருவான். அட வேற ஒண்ணும் இல்ல, இவன் கோபியை வச்சுதான் பார்கெயின் பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தான். ஆனா கடைசியில அவனை கோட்டை விட்டுட்டாங்கல்ல, அதனால தான் கடுப்பாயி பிசரோவை போட்டு தள்ளுறதுக்காக நெத்தியில கண்ணை வச்சிருவான். அவன் தப்பிக்கிறத பத்தி தானே யோசிப்பான். அதனால ஐயோ டீச்சி என்னைய மன்னிச்சிரு, இந்த வேலையை பண்ணது நான் இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த மொரியா தான் அப்படின்ட்டு அழகா தசை திருப்பி விடுவான். அதே நேரம் இங்க வெளியில அந்த சஞ்சுவான் உல்ஃப்னு ஒரு பெரிய ஜெயண்ட் ஒருத்தன் இருக்கான்ல, இவன் பாத்தீங்கன்னா பிளாக் பியர்டோட 7th ஷிப் கேப்டன். அவன் ஒவ்வொரு பில்டிங்கா தூக்கி பார்த்து கடை இங்க தானே எங்கேயோ இருந்துச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பான். கீழே இருந்துட்டு மக்கள்லாம் டே பரங்கி மலை இந்த பக்கம் இல்லடா அந்த பக்கம் பார்த்து போன்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. அவன் இருக்கிற சைஸுக்கு எப்படி பார்த்து பக்குவமா போக முடியும், வழியில இருக்க பில்டிங் எல்லாம் ஒருக்கிட்டு போவான். அங்க உள்ளுக்குள்ள இருந்து பிளாக் பியர்டு கத்துற சவுண்டு, ஆட்டா பாவி பயலே நீ மொரியாவையும் தப்பிக்க விட்டுட்டியான்னு. அங்க அந்த பிசரோ உள்ளுக்குள்ள கத்துற சவுண்டு வெளியில வரைக்கும் கேக்குமா. எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு வாயை பழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க பிளாக் பியர்டும் கடுப்புல நின்றுட்டு இருக்கும் போது வெளியில கமாண்டர் கமாண்டர்னு கத்துற சவுண்டு. என்னடான்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா அங்க பைரட் ஐலாண்ட்ல இருக்க பைரட்ஸுங்கெல்லாம் நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம், ஒன் பீஸை கிளைம் பண்றதுக்கு நாங்க ரெடி, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, குறுக்க எவன் வந்தாலும் பொலந்து. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை நம்ம தான் கான்குவர் பண்ணணும், நம்மளை எவனாச்சும் தடுக்க முடியுமா அப்படின்னு கத்திட்டு இருந்த உடனே பிளாக் பியர்டுக்கு ஒரே ஹாப்பி. பரவாயில்ல நம்ம ஆளுங்க நல்லா வெறித்தனமா தான் இருக்காங்கன்னு, இதையே அட்வான்டேஜா யூஸ் பண்ணி எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஜாலியா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். அப்போ அவகிஜியை கூப்பிட்டு என்னப்பா வேணும்னே நீ கோபியை தப்பிக்க விட்டுட்டியா அப்படின்ட்டு கிண்டலா கேட்பான். ஏன்னா அவகிஜி தான் பிளாக் பியர்டோட 10th ஷிப் கேப்டன். அவன் கெத்தா ஆமா கோபியை விட்டுட்டேன் ஆனா கார்ப்பை புடிச்சிட்டேன்மா. அது பிளாக் பியர்டுக்கு செம ஹாப்பி ஆயிரும். வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்கியன்னு. ஒன்னே பிசரோ அப்படின்னா கோபியை விட கார்ப்பு தானே வேல்யூபிளான ஆளு, எப்படி இருந்தாலும் நம்ம சைடு ப்ராஃபிட் தானேம்மா, பாட்டில தூக்கி மூஞ்சிலே அடிச்சுட்டு கொய்யால கோட்டை விட்டுட்டு அதை சமாளிக்க நலங்கு வாசிக்கிறியா, பொலந்துருவேன் உன்னை அப்படிமா. சரி லாஸ்ட் டைம் கார்ப்பை பிடிச்சப்போ செம்ம சண்டை, அதுல வந்து கார்ப்பு செத்துட்டாரு தானே, அப்புறம் அவரை பிடிச்சி வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இவனுங்களுமே அதைத்தான் நினைச்சானுங்க, நடந்த சண்டையில அவர் செத்துட்டாருன்னு. ஆனா மனுஷன் இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்காப்ல. என்ன யானைக்கு போற சங்கிலி எல்லாம் போட்டு கெட்டி வச்சிருப்பானுங்க, எவ்வளவு போட்டாலும் அந்த மனுஷனை தடுக்க முடியுமா. சரி ஏதோ ஒண்ணு, இப்போதைக்கு இவங்க கையில கார்ப் இருக்காரு. சரி யார் அவரை பிடிச்சதுன்னு கேட்டா அவகிஜி நான் தான் சொல்ல மாட்டான். ஒருத்தர் ஒன்னும் பிடிக்கல, எல்லாரும் சேர்ந்ததுனால தான் அவரை பிடிக்க முடிஞ்சது. ஆனா கடைசியில எப்படியோ சாதிச்சிட்டோமா. இப்பதான் அவனுக்கு கூட்டத்துக்கே இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சஞ்சியை கல்யாணம் பண்ணு ஒருத்தி இருந்தாலே புட்டிங்கு, நம்ம பிக் மாமோட பொண்ணு, அவளை இந்த பிளாக் பியர்டு கடத்திட்டு வந்திருப்பான். இவளை வச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல. அதுக்கப்புறம் பிளாக் பியர்டோட 5th ஷிப் கேப்டன் ஒருத்தர் இருக்கான், டீமன் ஷெரீஃபும்பாங்க, பேரு லஃபிட்டி. அவனுக்கு கால் பண்ண சொல்லுவான். அவன் பாத்தீங்கன்னா உமிட் ஷிப்பிங்னு மரிடைம் கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். எல்லா இடமும் வெடிச்சு செதறி புகையா போயிட்டு இருக்கும். அவனுக்கு பிளாக் பியர்ட் கால் பண்ணி என்னடா ரெவல்யூஷனரி ஆர்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு நேரமா அவங்கள காலி பண்றதுக்குன்னு கேட்பான். இது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்குப்பா, எவனுமே சோறு இல்லாம திரிய போறானுங்க அப்படின்பா. அட என்ன மேட்டர்னா இந்த உமிட் ஷிப்பிங்னா நியூ வேர்ல்டுல இருக்க மெரைன்ஸுக்கு சீ ஃபுட் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மரிஜாய்ஸ்ல இருக்க செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் இருக்கானுங்கல்ல, அவனுங்களுக்கெல்லாம் இங்க இருந்து தான் சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போவாங்க. அது எல்லாத்தையும் தான் இவன் மொத்தமா இப்ப நாசம் பண்ணிட்டு இருக்கான். இதை மொத்தமா காலி பண்ணிட்டாலே எவனுக்குமே சோறு கிடைக்காது, பசியிலேயே சாக வேண்டியதான். இதெல்லாம் கேட்கும் போது சூப்பரா இருக்குதுல்ல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவான். உடனே பிளாக் பியர்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு சரி சரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காத, எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பான். எனக்கு தெரியும் பாஸ், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன்மா அப்படின்னா அடுத்து ஏதோ பெருசா சம்பவம் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த டைம் தான் கரெக்டா அந்த கரிபு பயல் அங்க கூப்பிட்டு வர்றாங்க. அதான் அந்த கேட்டரினாவும் வேன் அவுகரும் கூப்பிட்டு வந்தாங்களே, அவனுக்கு பிளாக் பியர்டோட இடத்துக்குள்ள வந்துட்டோம், சூப்பர் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. தலைவனை பார்க்க போறேன் தலைவனை பார்க்க போறேன்னு கத்திக்கிட்டு கிடப்பான். அந்த கேட்டரினா பிசரோ கிட்ட இவங்களை தூக்க சொல்லுவாளா, அதை அலேக்க அந்த கப்பல் அப்படியே பிடிச்சி தூக்கும். அப்ப அந்த கரிபு பண்ற அட்டூழியா இருக்குதே, ஐயோ இனி நெசுக்கு போது பிதுக்க போது நஞ்சிட்டேன் பிஞ்சிட்டேன்னு கத்திட்டு கிடப்பான். அட வாய மூறா பரதேசின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். இவ்வளவு பெரிய மான்ஸ்டரா அப்படின்னு கண்ணு பிதுங்குற அளவுக்கு கத்திட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா நின்றுட்டு இருந்தவொடனே பெரியண்ணே பெரியக்கா இப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமாக்கா, அசால்ட்டா நிக்கிறீங்களே, உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்பான். பேசாம இவன் வாயை தச்சிடலாமான்னு பேசிட்டு இருப்பாங்க. டீச்சு கூப்பிட்டு வர சொன்னதுனால தான் கம்முன்னு இருக்காங்க, இல்லன்னா எப்போ அவனை சம்பவம் பண்ணி புதைச்சு அந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். சோ இப்படி இங்க நிலைமை போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆளுங்க வந்துகிட்டு இருக்க அந்த ஜெயண்ட் கப்பலை காட்டுறாங்க. எக்கட் ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு 2 நாள் ஆச்சு. அந்த இடத்துல மீனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ்ல இருக்குதுங்க. ஆனா இன்னுமே அவங்க எல்பேஃபை ரீச் பண்ணல, அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஆனா அவங்க நினைச்சிருந்தா எப்போ போய் சேர்ந்துருக்கலாம், இன்னும் போகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சு. டோரியும் பிராகியும் என்னால நம்ப முடியல அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு இருப்பானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, பார்ட்டி அது இதுன்னு எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டானுங்க. எந்திரிச்சு பார்த்தா தௌசண்ட் சன்னி கப்பலை காணும். சுத்தி சுத்தி எங்க தேடி பார்த்தாலும் எங்கேயுமே இல்ல. ப்ரூக்கெல்லாம் காணோம் காணோன்னு கத்திக்கிட்டும் சுத்திக்கிட்டும் இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதாவது யார் யாரு கடைசியா எப்பப்போ அதை பார்த்தாங்கன்னு. ஜின்பேவுமே கடைசியா பார்த்தப்போ இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்ப காண போச்சுன்னு தெரியலாமா. அது மட்டும் இல்லாம லூஃபியும் மத்தவங்களையும் வேற காணும். இந்த நிலைமையில எப்படி இவங்க எல்பேஃபுக்கு போவாங்க, எப்படியாச்சும் அவங்களை கண்டுபிடிச்சாவணும்பாங்க. ராபின் வந்து ஒருவேளை அந்த பெரிய பெரிய ஃபிஷிங் எல்லாம் அங்க சுத்திட்டு இருக்குதுங்கல்ல, அதுங்க ஏதாச்சும் முழுங்கிருச்சான்னு டவுட்டா கேட்பான். அங்க 1-2 ஃபிஷ் பெருசு பெருசா இருந்தா பரவாயில்ல, வாயை கிழிச்சு உள்ள இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுங்க அவ்வளவு சீக்கிரமா ஒரு மீன் வாய்க்குள்ள போய் மாட்டிடலாம் இருக்க மாட்டானுங்க. கொஞ்ச நேரத்துல கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்துருவானுங்க. அப்படியே முழுங்கி இருந்தாலும் நிறைய ஃபிஷ் இருக்குது, எதுன்னு தெரியல. இப்ப மிஸ் ஆனது யார் யாருன்னா லூஃபி, ஜோரோ, நம்ம உசோப்பு, சஞ்சி, சாப்பரு, கூடவே நமியையும் காணும். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம கத்தி கதறிட்டு இருப்பானுங்க. பெரிய பெரிய மீன் எல்லாம் இவங்களை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கும். இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க என்ன பஞ்சாயத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க, அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.